அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். உலக உத்தமர், இந்தியாவின் தந்தை, மகாத்மா ஆகிய நற்பெயரை பெற்றவரும், அகிம்சை வழியிலும் அரிச்சந்திரனின் கதையை படித்ததினால் உண்மையை பேசியவரும், அந்நிய உடையில் அயல்நாடு சென்று பட்டம் படித்தவராயிருந்தும் 3 முழ வெற்றியுடனும் மூக்கு கண்ணாடியுடனும் கையில் தடியோடும் இராட்டினத்தில் நூல் நூற்றவரும், ஆட்டின் பாலையும் பச்சை வேர்க்கடலையும் உண்டும் இப்படி எளிமையாக வாழ்ந்து வந்த காந்தியடிகளின் தியாகத்தாலும் இந்திய நாட்டின் முதல் பிரதமர் என்றும் முதலில் நம் இந்திய நாட்டின் கொடியை ஏற்றிய பெருமையும் இவருக்கு உரிதாகும். இங்கிலாந்து சென்று இயற்கை அறிவியல் பட்டம் பெற்றவரும், சட்ட கல்வியிலும் பட்டம் பெற்றவரும் என்ற போதிலும் நம் நாட்டின் மீது பற்று கொண்டதினால் காந்தியடிகளின் சுதந்திர போராட்டத்தில் கலந்து அவரோடு போராட்டத்தில் இணைந்து போராடி பல முறை சிறை தண்டனை அடைந்தவரும், நாட்டு மக்களின் நலனுக்காகவும் விவசாயம், அணைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் பஞ்சசீல கொள்கையை ஏற்படுத்திய திறமையான புரட்சி தலைவருமான நேருவின் திறமையாலும் ஏழை பங்காளன், படிக்காத மேதை, தென்னக கருப்பு காந்தி இப்படி பல பெயர்களுக்கு சொந்தக்காரர் மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டத்தில் இணைந்து போராடி பல முறை சிறை தண்டனை அடைந்து இறுதியில் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக பணியாற்றி ஏழை மாணவர்களின் கல்விக்காக இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் போன்ற பல திட்டங்களை வகுத்து கொடுத்ததினால் கல்விக்கு கண் கொடுத்த தெய்வம் என்ற புகழ் பெயரை பெற்றவராகி காமராஜர் தன்னலமற்ற செயலாலும் மற்றும் பல தியாகிகளான சுபாஷ் சந்திரபோஸ், வ.உ. சிதம்பரனார், டாக்டர் அம்பேத்கர் ஆகியோர் ஒத்துழைப்பு போராட்டத்தினாலும் சுதந்திரம் அடைந்தது நம் நாடு. ஆனாலும் நம் நாடு மன்னராட்சியாக தான் இருந்து வந்தது, எந்தவித சுதந்திரம் இல்லாமல். எனவே மன்னராட்சி இல்லாமல் குடிமக்கள் சேர்ந்து ஒரு தலைவனை சேர்ந்தெடுக்கும் இந்நாள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசின் தொடக்கத்தையும், சுதந்திர இந்தியாவின் அரசின் தொடக்கத்தையும், ஆட்சி முறைக்கான அடித்தளத்தையும் குறித்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்தியா ஒரு முழுமையான குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட நாள். மேலும் இது மக்களாட்சியின் வெற்றி, சட்டத்தின் ஆட்சி, சமத்துவம், இறையாண்மை ஆகியவற்றை நிலைநாட்டும் நாள். டெல்லியில் குடியரசு நாள் முப்படை அணிவகுப்புகளோடு மாநிலங்களில் அலங்கார ஊர்வலங்களும் இடம்பெறும். நம் நாட்டின் குடியரசுத் தலைவர் கொடி ஏற்றுவார். பின்னர் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறும். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்படும். குடிமக்களாகிய நமக்கு இருக்கும் உரிமைகள், கடமைகள் ஆகியவற்றை மறக்காமல் இருக்க நினைவூட்டும் வகையில் இருக்கும் ஒரு சிறப்பான தினமாகும். அத்தகைய சிறப்பான நாளை நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். வாழ்க பாரதம், வளர்க வையகம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.